Hi guys, welcome back to our channel sHorTz with Honey. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2x2 மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இது அதை கண்டினியூ பண்ணி பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த நம்பர்ஸை தான் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த எல்லா நம்பர்ஸுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? அதாச்சும் எல்லாத்துலேயுமே 10th டிஜிட் வந்து சேமாக இருக்கும். 2 இங்கே இருக்கா, இங்கே 6 அப்படிங்கிறது இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 11 இருக்குது, 9 அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, அதாச்சும் இதோட யூனிட் டிஜிட் ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10 வரும். ஓகேவா? யூனிட் டிஜிட் ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட்டு 23 × 27 எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணோம், நமக்கு 3 டேஷஸ் வரும் அப்படி தானே. அப்போது லாஸ்ட் 2 டேஷ்லேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 யூனிட் டிஜிட்டை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 3s என்ன 21, அது அப்படியே நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? சிம்பிள் தான், அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுருங்க அது 2 டேஷ்லேயும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேஷில் என்ன வரும் அப்படின்னா இங்கே 2 இருக்கா, 2 சேமாக தான் இருக்குது. அப்போ 2க்கு நெக்ஸ்ட் டிஜிட் என்ன வரும் 3 எப்படி தானே. இந்த 2க்கு நெக்ஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 × 3 என்ன 6. அப்போ இதில் வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 6. ஓகேவா? அடுத்த சம் போகலாம். அடுத்து 62 × 68. ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணணும், 3 டேஷஸ் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், 8 × 2, அதாச்சும் யூனிட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 8 2s என்ன 16 அது அப்படியே இதில் போட்டுக்கோங்க. ஓகேவா? 2 டிஜிட் நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இங்கே 6 இருக்குது, ரெண்டுமே 6 தான் இருக்குது. அப்போ 6 × 6ஓட நெக்ஸ்ட் டிஜிட் என்ன 7. அப்போது 6 7s என்ன 42. அந்த 42 அப்படியே இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்ன 4216. ஓகே, இது நீங்கள் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 செகண்ட்லேயே ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து போயிடலாம். அடுத்து 36 × 34. ஓகேவா? 36 × 34. அதுக்கும் ஃபர்ஸ்ட்டில் நம்ம 3 டேஷஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, யூனிட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதணும். 6 4s என்ன வரும் 24. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப், இங்கே 3 காமனாக இருக்குது. அப்போ 3 × 3ஓட நெக்ஸ்ட் டிஜிட் என்ன 4. அப்போது அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 4s என்ன வரும் 12. ஓகேவா? உங்களோட ஆன்சர் 1224. ஓகேவா? அடுத்து சம் பார்க்கலாம். அடுத்து 113 × 117. இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது தானே. இதுக்கும் உங்களுக்கு 3 டேஷஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா யூனிட் டிஜிட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 3s 21. அதுக்கப்புறம் உள்ளது என்ன பண்ணும் 11 காமனாக இருக்குது இன்டு அதோட நெக்ஸ்ட் டிஜிட் 12. ஓகேவா? ஆக்சுவலி 11 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ரொம்ப ஈஸி தான். இங்கே இன்னொரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை ஒரு டிஜிட் தள்ளி எழுதிக்கிட்டால் போதும். போட்டு அப்படியே ஆட் பண்ணி எழுதினீங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். அப்போ இதில் என்ன வருது, ஆக்சுவலி 12 அப்படிங்கிறது நான் ஒரு இதை விட்டுட்டு அடுத்த இதில் 12 எழுதியிருக்கேன். அப்போ 2 3 1 132 தான் உங்களுக்கு இதில் ஆன்சராக வரும். ஓகேவா? ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. இதேமாதிரி இன்னொரு இது மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள் 91 × 99. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 1 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 9s 9. பட் இங்கிட்ட நமக்கு 2 டிஜிட் போடணும் அப்படி தானே. 2 டிஜிட் போடணும், அதனால் 09 அப்படிங்கிறது எழுதிக்கணும். ஓகேவா? நமக்கு சிங்கிள் டிஜிட் வந்துச்சு அப்படின்னா 0வை அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். அப்போ 09 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக தான் அங்கே 9 காமனாக இருக்குது. இன்டு 9க்கு நெக்ஸ்ட் டிஜிட் என்ன 10. 9 × 10 90. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, இந்த மெத்தடில் பாருங்கள், உங்களுக்கு இதுலேயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், யூனிட் டிஜிட்டும் உங்களுக்கு சேமாக இருக்கும். ஓகேவா? இங்கே 2 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே 8 அப்படிங்கிற யூனிட் டிஜிட் சேமாக இருக்குது. இங்கே 6 அப்படிங்கிறது சேமாக இருக்குது. இங்கே 7 அப்படிங்கிறது சேமாக இருக்குது. 1 அப்படிங்கிறது சேமாக இருக்குது. இங்கே வந்து யூனிட் டிஜிட் சேமாக இருக்குது. நம்ம லாஸ்ட் பார்த்த மெத்தடில் என்ன இருக்கும், 10th டிஜிட் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே 10th டிஜிட்டை பாருங்கள், ஆட் பண்ணால் உங்களுக்கு 10 வரும். 8 + 2 10,
9 plus 1 10, 8 plus 2 10, 6 plus 4 10, 7 plus 3 10. ஓகேவா? 10th டிஜிட்டை ஆட் பண்ணால் உங்களுக்கு 10 வரும். அங்கே வந்து நம்ம யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணால் 10 வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 32 into 72. ஓகேவா? 32 into 72. ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணும்? 3 டேஷஸ் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. யூனிட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 into 2 4. அந்த 4 அப்படியே நம்ம போடக்கூடாது. நம்ம இங்கே எழுத போகிறது 2 டிஜிட் நம்பராக தான் எழுதணும். அதனால் எப்படி எழுதணும்? 0 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் வந்துச்சுன்னா அது கூட 0 நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்? லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 10th பிளேஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 into 7 உங்களுக்கு என்ன வரும்? 21. இது கூட ப்ளஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே யூனிட் டிஜிட்டில் இருக்குல்ல அந்த வேல்யூ எழுதிக்கோங்க. யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அதாவது 2வை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 21 + 2 என்ன வரும்? 23. ஓகே, உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2304. ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். 68 into 48. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணும்? 3 டேஷஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? யூனிட் டிஜிட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 8s are என்ன? 64. அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்ன? 6 into 4. 10th டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி 24. ஓகேவா? 6 4s are 24. ப்ளஸ் என்ன பண்ணணும்? யூனிட் டிஜிட்டை அப்படியே ஆட் பண்ணணும். அப்போது +8. அப்போ 24 + 8 என்ன வரும்? 32. உங்களோட ஆன்சர் என்ன? 3264. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம். ஓகே, அடுத்து இன்னொரு சம் பார்ப்போம். 26 into 86. ஓகே, ஃபர்ஸ்ட்டு 3 டேஷஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? யூனிட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 6 are என்ன? 36. ஓகேவா? 36. லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 10th டிஜிட்டை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 2s are 16 ப்ளஸ் அந்த யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 22. ஓகேவா? 22. ஓகே, இன்னொரு சம் பார்ப்போம். 97 into 17. ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணணும்? 3 டேஷஸ் போகணும். இது வந்து நீங்கள் பிக்னஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த டேஷஸ் போகணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்லலாம் போயிருந்து டேஷஸ் போட்டுருந்தீங்கன்னா டைம் ஆயிரும். அதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே வச்சு கால்குலேட் பண்ணி போட்டுட்டு போயிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 7 7s are 49. 49 போட்டிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 10th டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணணும். 9 into 1 9 ப்ளஸ் யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணணும். அங்கே 7 யூனிட் டிஜிட்டில் இருக்குது. அப்போ 9 + 7 என்ன வரும்? 16. ஓகேவா? ஓகே, அடுத்து இன்னொரு சம் மட்டும் பார்த்துடலாம். 81 into 21. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3 டேஷஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது? 1 1 is 1. அப்போது 0 1 அப்படின்னு எழுதணும். அப்படி தானே? ஏன்னா சிங்கிள் டிஜிட், நமக்கு 2 டிஜிட் நம்பர் தான் வேணும். அதனால 0 1 அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 10th டிஜிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிங்க. 8 2s are என்ன? 16 ப்ளஸ் யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 + 17. ஓகேவா? இதோட ஆன்சர் 1701. இதை நீங்கள் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஸ்பீடாக போடலாம். வித்தின் 2 செகண்ட்ஸ்லேயே போடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.